கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் முதல் வசனம். சாம்ஸ் 147 verse 1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அழகான ஒரு ஜீவ வார்த்தைங்க. நம்ம கர்த்தரை துதிக்கணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகளில் சொல்லுவாங்க, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையாக இருந்தால் கூட்டணி வச்சுக்குவாங்க, இல்லாட்டினா பிரிச்சுக்குவாங்க. ஆண்டுடைய அன்பு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக அவரை துதிக்கிறாங்களா இல்லையான்னு கர்த்தர் பார்ப்பார். சிலர் எதுக்காத்தாலும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரன்ட்டே இருப்பாங்க. என்ன ஜெபம் மாட்டாங்கன்னே தெரியாது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. சிலர் எதுக்குமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோன்னுவாங்க. எனக்கு அன்பு பிள்ளைகளை, கருத்தோடு துதிக்கணும், கருத்தோடு பாடணும், அது கர்த்தரை துதிக்கணும். ஊழியக்கார் திட்டுவாங்களே, லீடர் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி துதிக்கக்கூடாது, கர்த்தரை துதிக்கணும். துதி மனமே துதி மனமே துதி துதி என் மனமே, இயேசுவை துதி துதி என் மன 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 மனமே, துதி மனமே ஓ துதி மனமே துதி துதி என் மனமே, இயேசுவை துதி துதி என் மனமே. கர்த்தரை மனசிலிருந்து துதிக்கணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லதான். இன்றைக்கி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்களை யாராவது பார்த்து கேட்டால், நீங்கள் துதிக்கலைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாதுங்க. துதிச்சா தானே நல்லா இருக்க முடியும். ஆண்டவரை துதிக்கணும். வீட்டில் அப்பா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்கன்ட்டு நீங்கள் பாட்டில் உள்ளே உட்காந்துக்கிட்டு துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது, எப்போத்தாலும் பாட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்போத்தாலும் நம்மளை காலைல தூங்கி எழுந்தோடனே பாட சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதில் எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? அப்போது நம்ம உள்ளத்தின் ஆழ்த்திருந்து துதி மனமே ஓ துதி மனமே துதி துதி என் மனமே, இயேசுவை துதி துதி என் மனமே. ஆண்டவரை உள்ளான மனசில் துதிக்கணும். மற்றவங்க திட்டுறாங்கிறதுக்காக, அப்பா நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, அப்பா நீங்கள் வல்லவர் ஆண்டவரே, ஒரு கண்ணை திறந்துக்கிட்டு, ஒரு கண்ணை ஓரக்கண்ணில் பார்த்துக்கிட்டு, ஒரு கண்ணை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, இப்படி என்னங்க அவரை துதிக்கிறது? உள்ளம் திறந்து துதிக்கும் போது அதுதான் நமக்கு இன்பம், அதுதான் ஏற்றது, அதுதான் நமக்கு சந்தோஷம். நம்புறீங்களா? அதுதான் நமக்கு நிம்மதி. நம்புறீங்களா? நல்லதுன்னு அதான் சொல்கிறாரு. அவரை துதித்தோம்னா நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாக அவரை துதிச்சு பாருங்களேன். அவரை துதிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வசனம் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. I will praise Him, praise Him, praise Him forever. I will praise Him, praise Him, praise Him forever. Happiness forever. My Jesus gives to me happiness forever. My Jesus gives to me. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பாமே நாமே நாமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பாமே நாமே நாமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உள்ளத்திலிருந்து அவரை துதிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நமக்கு நல்லது நடந்துடும். இந்த குடுகுடுப்புக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குன்னு அதிகாலை 2 மணிக்கு 3 மணிக்கு அஞ்சு சொல்லுவான். நல்லா பாருங்கள், நிறைய ஜெபிக்கிறவங்களே அதை நம்பிடுவாங்க. எந்தெந்த குடும்பத்தில் பகலில் வருவான், அதை விசாரிப்பான் போவான், எந்தெந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்ட்டு அவன் விசாரிச்சுட்டு நைட்டில் வந்து மிட் நைட்டில் சொல்லுவான். அதை பயந்துக்கிட்டு நம்புறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனசு காலையில் எழுந்திரிக்கணும். இன்றைக்கி நல்லா நோட் பண்ணுங்களேன், எத்தனை மொபைல் இருந்தாலும் அவங்கவுங்க மொபைலில் காலையில் சவுண்டு வந்த உடனே ஏஞ்சிக்கிறாங்கல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், நான் எந்த நேரத்தில் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே இப்படி பாட ஆரம்பிச்சுன்னா அதுக்கு டைமெல்லாம் பார்க்க மாட்டாப்புல.
எப்போ தூங்கினாலும் அதே நேரத்தில் எழுந்து அப்படியே முட்டி போடுவாப்புல. என் அன்பு பிள்ளைகளே, உற்சாகமாக அவரை காலையில் நோக்கி பாருங்கள், துதிங்க. காலையில் அவரை துதிங்க. ஸ்கூலுக்கு போன உடனே, காலேஜுக்கு போன உடனே, இல்லை வேலைக்கு போன உடனே நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்கள நம்ம விஷ் பண்ணுறோம்ல, நம்ம ஆண்டவரை நம்ம இன்றைக்கி புது நாள் கொடுத்துருக்கிறாரு, புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், புது பலத்தை தருகிறாரு. அதான் நமக்கு நல்லது. துதிச்சிட்டோம்னாலே நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். அவரை துதிக்கும் போது தடைகள் விலகிடும். நீங்கள் துதிச்சு பாருங்கள், அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை அவர் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், அவரை துதிக்கணும். உள்ளான மனசுலேருந்து அவரை துதிக்கணும், நன்றியோடு அவரை துதிக்கணும். ஆமாம், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, பாடு பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவரை உள்ளான மனசில்தான் நம்ம துதிக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை அவர் பலப்படுத்துவார். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. அப்பா உயர்த்தலாமா? அன்பு தகப்பனே, இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் உம்மை துதிக்கணும் ஆண்டவரே. துதியின் அபிஷேகம் எங்கள் நாவில் இருக்கட்டும், துதியின் அக்கினி எங்கள் நாவில் இருக்கட்டும். உம்மை துதிக்கிற துதி எங்களுக்கு எப்போதும் இருக்கட்டும்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் பிதாவே.